நீங்க ரெகுலரா சும்மாவே தேங்காய் பால் எடுத்து குடிச்சு பாருங்க, உங்களுக்கு பயங்கர வித்தியாசம் தெரியும் உங்க ஸ்கின்ல. தேங்காய் பால் வாரத்துல 2-3 நாளைக்கு சும்மாவே குடிப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஆமாங்க, உங்களெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, அக்கா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நிறைய வேணும்னு. ஸோ உங்களுக்காக தான் தொடர்ந்து நான் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம். இதுவும் நீங்க கேட்ட ரெசிபி தான், பயங்கர டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நான் குக்கர்ல தான் செஞ்சு காட்ட போறேன். நம்ம சாதாரணமா டெய்லி பேசிஸ்ல என்ன ரைஸ் வைக்க போறோமோ அந்த ரைஸ்ல தான் செஞ்சு காட்ட போறேன். இவ்வளவு டேஸ்டான தேங்காய் பால் சாதத்தை ரொம்ப எளிமையான முறையில சங்கீத ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா சூப்பராக இருக்குங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். 2 பட்டை போட்டுக்கலாம், 5 லவங்கம் போட்டுக்கலாம், 5 ஏலக்காய் போட்டுக்கலாம், கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கலாம், 3 அன்னாசி மட்டும் போட்டுக்கலாம், சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம். அடுப்பெண்ணல் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப செவக்கக்கூடாது. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இது கூடவே காரத்துக்கு 5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம், புதினா தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. பச்சை பட்டாணி 1 கைப்பிடி போட்டுக்கலாம். தோல்ல இருந்து உரிச்சு எடுப்போம் இல்லைங்களா, அதுதான் இது. நீங்கள் ஊற வச்சு போடுற பட்டாணியாக இருந்தால் போட வேண்டாம். ஸ்வீட் கார்ன் 1 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதிலே போட்டுக்கலாம். ஸ்வீட் கார்னும் உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கார்னா ரொம்ப பிடிக்கும். இது கூடவே 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம். கேரட் போடுறதும் ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போடும்போதும் இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு அப்படியே கம்மியான தீயில வதக்குங்க. பாருங்க, காய் இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். நார்மலா நம்ம வீட்டில் சமைப்போம் இல்லைங்களா, அந்த ரைஸ் தான். இதே கிளாஸ்லேயே 1க்கு 2 தண்ணி கணக்களவு. நான் தண்ணிக்கு பதில் இன்னைக்கு தேங்காய் பால் சாதங்கிறதுனால தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். பெருசாக 1 மூடி தேங்காய் எடுத்து அதில் பால் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பால் 4 கிளாஸ் எடுக்கணும், ஆனால் நான் 3.25 தான் எடுத்திருக்கேன். 1/4 கிளாஸ் குறைச்சிட்டேன், அப்போ தான் சாதம் உதிரி உதிரியாக வரும். இப்போ இதில் 3 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். இன்னும் 3/4 கிளாஸ் கிளாஸ்லேயே வச்சுருக்கேன். இப்போ அதுவும் இதிலே ஊற்றிக்கலாம். மொத்தம் 3.25 கிளாஸ். 1/4 கிளாஸ் தண்ணியை நம்ம குறைச்சிட்டோம். இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்க, இப்போ கொதி வருது. ஒரு கிளறி கொடுங்க. ஸ்வீட் கார்ன் போடுறதும் ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதில் எந்த வெஜிடபிளும் போடணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க. இனிமேல் நம்ம அரிசி போட்டுக்கலாம். 2 கிளாஸ் சோனா மசூரி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டீம்ட் ரைஸ். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த ரைஸ் ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அரிசியை களைஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இந்த அரிசி இதிலே போட்டுக்கலாம். இப்போ ஒரு தடவை கிளறி கொடுங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வரட்டும். நான் வந்து இன்னைக்கு நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற அரிசியில் வச்சுருக்கேன். இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லையும் வைக்கலாம், சீரக சம்பா அரிசிலையும் வைக்கலாம். பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பா இது 2க்கு 1க்கு 1.5 தண்ணி கணக்கு. இதே நீங்கள் நார்மல் ரைஸாக இருந்தால் 1க்கு 2. சாப்பாடு கொஞ்சம் பிசு பிசுன்னு வேணும்னா 1க்கு 2 கரெக்டாக வைங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் உதிரியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி குறைச்சிக்கோங்க. 4க்கு பதில் 3.25 ஊற்றணும் இல்லைங்களா, அந்த அளவு ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் உதிரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இனிமேல் நம்ம குக்கர் மூடிடலாம். இப்போ இது 2 விசில் வரட்டுங்க. 1 விசில் வேணாலும் விடலாம், 2 விசில் வேணாலும் விடலாம். இப்போ இது 1 விசில் வரட்டுங்க. நான் எடுத்திருக்க அரிசிக்கு தகுந்த மாதிரி நான் 1 விசில் விடுறேன். இதே உங்கள் அரிசி பெருசாக இருந்தால் நீங்கள் 2 விசில் கூட விடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரெகுலராக எப்படி விசில் விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இது 1 விசில் வரட்டும்.
ஒரு விசில் வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் விசில் வரும்போதே கமகமன்னு ஒரே வாசனை. இப்போ கிளறி கொடுக்கலாங்க. தண்ணி அளவு நம்ம வச்சது கரெக்டாக இருக்குது. அதாவது 1/4 கிளாஸ் குறைச்சோம் பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டு. இங்கே பாருங்கள், இப்போ தான் உதிரி உதிரியாக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். கமகமன்னு தேங்காய் பால் சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு. சூப்பராக நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துறேன். தேங்காய் பால் சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸி. அதுவும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். ஸ்கூல் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸை திறக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். ரெண்டாவது, இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய நம்ம வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் பாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே தெரியும். இது மாதிரி சாதத்தில் தான் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி செய்யணுங்கிறது கிடையாது. நீங்கள் ரெகுலராக சும்மாவே தேங்காய் பால் எடுத்து குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு பயங்கர வித்தியாசம் தெரியும் உங்கள் ஸ்கின்னில். ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிங்கல்ல, அதுக்கு மெயின் காரணம் தேங்காய் பால் தான். தேங்காய் பால் வாரத்தில் 2-3 நாளைக்கு சும்மாவே குடிப்பேன். சர்க்கரைலாம் போட மாட்டேன், வெறுமனே குடிப்பேன். என்னோடய ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறது தேங்காய் பால் தான். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு கேரட் பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. பட் இந்த மாதிரி சாதத்தில் போட்டு செஞ்சு கொடுக்கும்போதும் அம்மா பிரியாணி மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ எந்த காயுமே மீதி வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கோம். ஸ்வீட் கார்ன் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக இதை போடுங்க. பட் நார்மல் கார்ன் போடக்கூடாது, ஏன்னா அது ஹார்டாக இருக்கும். ஸ்வீட் கார்னில் ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டும் வரும், அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தண்ணி அளவு இங்கே பாருங்கள், நம்ம சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. நம்ம சாதாரண அரிசியில் தான் இன்றைக்கி செஞ்சோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். பட் நான் 1/4 கிளாஸ் குறைச்சிட்டேன். காரணம் அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும், அதனால தான். பட் நீங்கள் ரெகுலராக எப்படி வைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியும் தண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி இந்த தேங்காய் பால் சாதம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஈவன் இதுக்கு தக்காளி கூட போட வேண்டியதில்லை. தக்காளி போட்டிங்கன்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி அப்படியே புளிப்பாயிடும். ஏன்னா இதில் தேங்காய் பால் ஊற்றிருக்கோம், அதுலேயே ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும். இந்த அளவுக்கு நீங்கள் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த சாதத்தை சூப்பராக செஞ்சு அசத்திடலாம். பச்சை பட்டாணி போட்டிருக்கோம், ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கோம், கேரட் போட்டிருக்கோம். ஒரே ஹெல்த்தி ரெசிபி தான். போங்க இப்போ டேஸ்ட் பார்த்தலாம். சூப்பராக இருக்குங்க. பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. தேங்காய் பாலில் இருக்கிற ஸ்வீட் டேஸ்ட்டு தெரியுது. நான் ரொம்ப காரம் போடல, மைல்டாக தான் போட்டிருக்கேன். காரம் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அக்கா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. இது பர்டிகுலராக குழந்தைங்களுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கோம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி காரமும் கம்மியாக போட்டிருக்கோம், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க காரம் இல்லாமல். பட்டை, லவங்கம், இந்த அன்னாசி மட்டும் இதெல்லாம் கம்மியாக போடணும். நிறையா போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. செம்மையாக இருக்குங்க, அப்படியே பிரியாணி கணக்காக இருக்குது. நான் முன்னாடியே சொன்னதான், நான் நார்மல் ரைஸில் செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் சீரக சம்பா அரிசியில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நீங்கள் மட்டும் இது செஞ்சு பாருங்கள். காலையிலேயும் இதுதான் சாப்பிடுவாங்க, மதியமும் இதுதான் வேணும்னு கேட்பாங்க. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா, அதாவது இந்த சங்கீதா பிள்ளை சூப்பராக செஞ்சு காமிச்சிருக்காடா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.